கண்ணம்மா என்னம்மா அடியே கண்ணம்மா என்று சொன்னா என்னம்மான்னு வர என்னம்மான்னு வரணும். ஆமா இருந்தாலும் சீர்திருத்தமான சிங்கார பொன்மை அடை ஆண்களா பிறந்த அப்பமார்களும் பெண்களா பிறந்த தாய்மார்களும் நாடக கலா ரசிகர்களும் கடல் அலை போல் திரண்டு காட்சி அளிக்கிறார். நம்முடைய இளந்தமிழ் நாடக்குழு சார்பாக முத்தான முதற்கண் வணக்கம். மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அம்மா நடத்தக்கூடிய நாடகம் எதற்காக? குழப்பாடு ஆனா டீ கடைக்காரனா ஒரு 10 டீ. அம்மா அம்மா உலகமெல்லாம் அருள் பாலிக்கும் குளப்பாடி மாரியம்மன் பண்டிகை திருநாளை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் ஒற்றுமையாக சேர்ந்து சுற்று வட்டாரத்தில் இருவருக்கும் பெரியவர்களும் சிறியவர்களும் தாய்மார்களும் நாடக வேணும் என்று அரும்பாடுபட்டு நெருப்பூர் சேர்ந்த மன்னாதன் வாதியாரிடத்தில் தாம்பரத்தை கொடுத்து இன்றிரவு நாடகம் நடந்து கொண்டே இருக்கின்றது. நடத்தக்கூடிய நாடகம் 17ஆம் நாள் சண்டை. எங்க கை வைக்கிறார்? இதே வேலைத்தானா ஏமாந்துருக்கிறா? ஏற்காடு போனாலையும் வயசான பாட்டிகளை தான் பிடிக்கிறது. வயசான பாட்டி பிடிச்சதான் நமக்கு கத்து கொடுப்பாங்க. உடம்புல நல்ல நேரத்துல எந்த நேரத்து போல செக் பண்ணி பார்த்தா வெறும் சீவிதான் ஓட்டுங்கிறாங்க. சரி அப்படின்னா உடம்புல ஒண்ணும் இல்லாத. சரி சரி 17ஆம் நாள் சண்டை இல்லையே கண்ணன் முத்தி மோசம் நாடகத்தில். என் பேர் என்ன? பேர் என்ன சொல்லவா? என் பேரு சொன்னனே. ஆமா உனக்கு நுழைஞ்சிச்சா? எங்கம்மா நுழைஞ்சு ஒரு வாரம் போச்சு. 15 நாளைக்கு மேல போச்சு. டெய்லி கூத்த எங்க நுழைக்கிறது? எதை சொல்றீங்க? நீ எதை கேக்குற? என் பேரு சொன்னனே. மொத்தம் நுழைஞ்சா உன் காதல நுழைஞ்சிச்சா? மொத்தம் நுழைஞ்சாலே நான் என்னது காங்கிறது? அத சொல்ற. உன்னுடைய பேர் என்னம்மா? என் பேர் தான். ஆமா பொன்னுருவி என்று அழைப்பா. உன்னுடைய வயிறு பொன்னுருவி. ஆமா அம்மா இருந்தாலும் உன்னுடைய வயிறு பொன்னுரியா இருந்தாலும் இந்த பொன்னுரியை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? அதுக்கு வேலை வாங்காத.
வேலை வாங்காத கெட்டு போயிரும் பொழப்பு. எப்பயுமே அதிகமான அம்மம்மா என்னையும் 10 மாதம் ஆமா 300 நாள் அங்கத்தில் சுமந்து ஆமா தோல் நடுங்க ஆமா தொந்தி நடுங்க தொந்தி வயிறு நடுங்க ஈ கடிக்காம ஆமா எறும்பு கடிக்காம வளர்த்த கொள்ள வந்து அவ்வளவு வளர்த்துறாங்க. நம்மளை கொண்டு அவங்களை போய் நம்ம சேர்த்துற பாரு. வயசான பிறகு நம்மள யாருமே கண்டுக்கிறது அதையா அந்த பாவத்தை உனக்குத்தான் சேரும். இல்ல நான் கண்டிப்பா செஞ்சேன். என்ன சேரவே சொல்லிருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்லிருக்கிறாங்க. அன்னையும் மாதாவும் முன்னவர் தெய்வம் ஆக சிறந்தது ஆலயம் தொழுவது சாலவன் நன்று. ஆமா அப்படி என்று உலகத்தில் தெய்வத்தை விட ஆமா பெரிய பெரிய முதல் கடவுள் தாய் தந்தா மட்டும்தான். ஆமா ஆமா உங்க பாட்டியை தான் கொண்டு போடிய போன வாரத்துல வயசாச்சு பாடிச்சு இருந்தாலும் ஆமா என்னை இன்றெடுத்த தாயார் ஐயா எப்படி சரம் கருவாடு எப்படி சரம் ஒரு கருவாடு ரூபாயா என்னக்கா வருங்க என்ன மேவ போறீங்க ஆத்துல சொல்லி பார்க்கலாம். இல்ல ஊரியா வரும் போறீங்க ஆத்துக்கு பின்ன என்ன தின்னு ஒரு ரூபா வீக்கிறேன். ஏன்னா ஆத்துல போய் தீவிரம் போறவங்களோட ரேட்டு விற்கிறீங்க. நெசமாக கருவாடு விற்குதா அம்மா குஜிகரை விற்கலாம். குஜிகரை கிலோவா இருக்குதா சரி 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 காத்தாடி பார்த்து போகலாம். என்னை இன்றெடுத்த தாய் தந்தையா யாரு அவங்களோட பேர் என்ன? ஆமா சொல்லவா அம்மா என்னுடைய தாய் தந்தை யார் தெரியுமா? யாரம்மா? பொன்னுலகத்தி ஆமா ஜெகதோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய என்னுடைய தந்தையார் பொன்னுராஜன். தந்தையார் பொன்ராஜன். ஆமா தாய் தாய் பூங்கோதை அம்மையார். பொன்ராஜனுக்கும் தாய் பூங்கோதை அம்மையாருக்கும் பொன்னுருவை மகளாக பிறந்து 5 சிறை வயது அறியாத பால பருவம் அடைந்த பிறகு சரி நான் ஆசிரியர் நாக்க அது என்ன அந்த அம்மா இங்கே பாக்குது
அந்த ஆயம் மூஞ்சி பாக்குது தூங்கி இருக்குதுல்ல ஆயம் எங்க மடியில. பாரு, எங்கெங்க பாக்குறது? அம்மா சரி. பொன்னுராஜனுக்கும் ஆமா. பூங்கோதை அம்மாவுக்கும் பூங்கோதை அம்மாவுக்கும் நம் மகளாக பிறந்து மங்க பருவம் அடைந்த பிறகு கண்டி பருவத்தை விட்டு மங்க பருவம் அடைந்த பிறகு யாரு இன்னைக்கு பூக்குமரி சேஷாவோட உண்டாடா? அப்படின்னா என்னங்க? பூவாய் கொடுக்கிற கணவர் இருக்கிறாரா? அம்மா என் கணவர் யாரு? அவர் பெயர் என்ன? அது போடு பாப்பா. சொல்லு சொல்றா. யாப்பா என்னமா சொல்றிய? சொல்றா. அது சொல்றா. உங்க அம்மா மறந்துட்டியா? உங்க அப்பலேன்னு கேக்குறோம்மா. உங்க அப்பா இல்லன்னு கேக்குறோம். அப்படி என்ன தெலுங்கு பேசுறடா? தமிழ்தாங்க. சரி சொல்லு. கோமல்னா அதாங்க மூஞ்சி வந்து புசாய் மட்டுமே இருக்கான். இப்ப சொல்லு பாரு கண்டுக்குவான். இப்ப சொல்லு பாரு கண்டுக்குவான். சொல்லு. இப்ப சொல்லு சொல்றா. கோமலகர் அப்பலேன்னு கேக்குறாங்க. ஓடு மாடு கோவத்திலே யாரு அதுங்களே அட போடு ஐட்டா செத்து பாதாயல் அப்பயே திருப்புதான் போடாங்க. அதுக்கு திருப்புதான் போடா. இறமையா போடா. அப்படி நேந்தாங்க மாமனா அப்புறம் பாரு எப்படி ஆளு ஒரே மாதிரி கலர் எப்படிதான் எல்லாத்துக்குமே தெரியும் யாரு. அம்மா சாதியா சொன்ன அம்மா என்னை திருமணம் முடித்தவர் யாரு? இந்த பொண்ணு நாட்டை தேடி நம்ம பொண்ணு கேட்க வந்தவயா? முன்ன பொண்ணு பார்க்க வந்த ஆளு யாரு? யாரு? அவர் பேர் என்ன தெரியுமா? அம்மா அம்மா டெல்லி என்று சொல்லப்பட்ட அச்சினாபுரத்தி ஜெகதோடு பரிமளம் செய்து வரக்கூடிய ராஜராஜ கணம் பொருந்திய சூரிய மன்ன இந்த பொண்ணு லோகத்தை தேடி பொண்ணு கேட்க வந்தாரு. பொண்ணு கேட்க வந்தாரு. அம்மா அப்படி என்ன நினைச்ச? நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? என்ன நினைச்சே? நீ என்ன நினைச்சே? என்னமா நினைச்ச? அம்மா நான் பெரிய மனக்கோட்டை கட்டிருந்தேன். 56 நாட்டுக்கு மன்னனாக எப்படி பொண்ணு பக்கம் வந்துக்கிறாரு. அவரை திருமணம் செய்து விட்டா இந்த 56 நாட்டுக்கும் என் கணவர் ராஜா நீ ராணியம்மா ராணியம்மா ஆகிவிடலான்னு மனக்கோட்டை கட்டிருந்தேன். உனக்கு எத்தனை வேலைக்காரன் தெரியுமா? வீட்டு பெருக்கிறதுக்கு ஒரு ஆளு, சாமான கழுவுறதுக்கு ஒரு ஆளு. என்ன சாமானம்? அது அண்டா உண்டா பண்ண மாத்திரம். என்ன சொல்ல வர மாதிரி கேளு. நான் மனக்கோட்டை கட்டிருந்தேன். அது தனக்கென்று பெண் கெட்டு யார் திருமணம் செய்தா? என்ன அம்மா என்னமா ஆனது? அம்மா நான் பெருமையாக இருந்தேன். 56 நாட்டுக்கு ராணி ஆகிவிடலாம் நினைத்தேன். சரி. தனக்கென்று பெண் கெட்டு யார் திருமணம் செய்தா? யாரு? அங்கு தேசாதிபதி. அங்கு தேசத்தை பொற்பிடும் ஆண்டு வரக்கூடிய அதிபல கர்ண மகாராஜன் கர்ணனை திருமணம் செய்து விட்டு. அம்மா சரி சரி. அப்படி இருந்தாலும் இவருக்கு நாட்டுக்கு அரசன் நானே, அங்கு தேசக்கு அரசன் நானே, அரசன் தான். அப்படி என்று மனதை சந்தோஷமாக நினைத்து சரி அவரை திருமணம் செய்து சில காலம் கழித்து எனக்கும் ஒரு குழந்தை பெற்றிருந்தேன். அவர் நானும் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு ஒரு குழந்தையும் பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைத்தேன்? விஸ்வகேது என்று பெயர் வைத்து. ஆமா சரி. சில காலமாக இந்த அங்கு தேசத்தில் அரண்மனையில் சந்தோஷமாக கணவன் மனைவியும் பேசிக் கொண்டு இருக்கும் தருவாயில் ஒருவர் வந்தார். வயதான மூதாட்டி வந்த உடனே இவர் யாரா இருக்கும்? இவர் அன்று ஒரு நாள் சொல்லி இருக்காங்களே, இவர் தான் தேரோட்டி என்று சொல்லியிருக்கார்களே, இவர் நம்ம அரண்மனையை தேடி வந்திருக்கிறார். என்னவா இருக்கும் அப்படி என்று நான் மனதில் நினைச்சிருக்கிறேன். என் கணவர் சொல்றார், பெண்ணே இவர் அருகாமல் ஒரு சற்று நேரம் பேசிக்கொண்டு வருகிறேன், உன் வேலை இருந்தா செய் என்று சொல்லிவிட்டார். சிமாதானத்தில் என் கணவரும் அமது கொண்டிருந்தவர். அவரை கண்டவுடனே எந்திரித்து கரங்குப்பி சிறந்தாந்து இரத்தை வணங்கினார். சரி. டெல்லி அஸ்னாபுரத்தை 56 நாட்டுக்கும் பேரரசன் துரியனே கண்டாலும் இதை வணங்க மாட்டா. இவரை கண்டவுடனே எந்திரித்து சிரமங்கிறாரு. என்னவருக்கும்
அப்படின்னு பேச்சு விட்டு சென்று விட்டா. சரி. அப்போது கேட்டேன், சாமி இவங்க அவரை கண்டோடனே சிறுவனுங்கிறாயே அப்படி கேட்டோடனே அவர்தான் சொன்னா, இவர்தான் என்னுடைய தந்தையார் என்று சொன்னா. ஐயோ, நாம புண்ணுலோகத்தை நாட்டுக்கு மகளாக பிறந்து ஒரு போயும் சாத்தப்பட்டவன், இடி குளத்தான் தேரோட்டி மைந்தன், ஆசேரி பிள்ளை. அவரை திருமணம் செய்து விட்டு நம்ம குலத்துக்கு ஏற்காது என்று இனிமேல் செத்தாலும் என் தாய் விட்டு அரமனையில் வாழ்ந்தாலும் என் தாய் வீட்டு அரமனையில் ஒரு பெண்ணாக பிறந்தா 2 வீட்டுக்கு பேராக வரும். நான் பொண்டியார் பொண்ணு எடுத்து 3 பேர் எடுத்திருக்கிறான். ஆமாமா, அவங்க அப்பூடு ஒண்ணு, கால்தாசு வீடு ஒண்ணு, ஐஸ்கர் வீடு ஒண்ணு. அப்போது என் மகனை கூட்டி இனிமேல் வாழக்கூடாது, இந்த ஆசேரி மைந்த நேரத்தில் வாழக்கூடாது என்று நான் தாய் வீடு அரமனையில் சென்று அப்போது பெண்ணே நீல் அப்படி என்று போகாத, சேர்ந்து வாழலாம், கூடி வாழ்ந்தா கோடி நன்மை அப்படி என்று சொல்லி என் முந்தானை பிடித்தில் சண்டாளா இடுகுலத்தான் ஈனச்சாதி ஆசேரி பிள்ளை தாழ்த்தப்பட்டவன், உன்னை திருமணம் செய்து குழந்தை பெற்று இப்படியாப்பட்ட தாழ்த்த குலத்தில் திருமணம் செய்து விட்டோமே, இனிமேல் உன்னிடத்தில் வாழ்வது இல்லை அப்படின்னு கைப்பட்ட முந்தானியை கிழித்து மூஞ்சி மேல எரித்து விட்டு என் தாய் வீட்டு அரமனையில் தாயும் பிள்ளையும் வாழ்ந்து வருகிறோம். கர்ண மகாராஜனை விட்டு தாய் வீட்டுக்கு போனேன். மாமா சேர்ந்து வாழான்னு கையை பிடிச்சு முந்தானி பிடிச்சு இழுத்தாரு. யதார்த்துக்கு பட்டுச்சோ அந்த முந்தானியை முளை போட்டு கிழிச்சு மூஞ்சி மேல எரிஞ்சிட்டு போயிட்டேன். இதாமா சுத்தமா அம்மாளுக்கு பிறந்தவன். ஆமாமா, அவனோட விஷயமா கர்ண மகாராஜனுடைய கையை இங்க பட்ட உடனே கிழிஞ்சு மூஞ்சி மேல எஞ்சிட்டு போயிட்டியே. கர்ண மகாராஜன் நீ ஒரு நாள் சேர்ந்து அழகான ஒரு மகன் விஸ்வகேது இதை எடுத்து நாய்க்கு போட்டு வீட்டுல என்ன அறுக்க முடியாதா? தப்பா பேசக்கூடாது. அம்மா, என்னுடைய தாய் வீட்டு அரமனையில் தாய் பிள்ளையும் தனிமையாக வந்து கொண்டு வருகிறோம். இருந்தாலும் இல்ல, இடிகாலம் இல்ல, என்னமோ எனக்கு தூக்கம் வரும்போது போல் தோணுகிறது. அப்படியா? என்ன பண்றல பகல்ல மூதே அடிக்கிறது போது தோணுது. சரி, இதுக்கு ஒரு தாலாட்டு பாடுறியா? அவருக்கு நல்ல ஒரு தாலாட்டு பாடுறேன். Garira, garira, garira. Kana unake garirande, unake durira.
கோபுரம்மா அந்த கோபுரத்தை கணியலத்தா அந்த ஒத்த கண்ண அவன் யாரண்டோ என்னம்மா கனவு கண்ட இந்த பாவி கண்ணுறங்கு வேலையில அம்மா அம்மா கோடி வரக்கண்ட ஆமா சீரு வரக்கண்ட ஆமா கொட்டு மாலம் முன்னால ஐயோ கோடி கொடுங்கையில ஆமா என் தாய் வீட்டு சீதனெல்லாம் வரக்கண்ட அம்மா யாருக்கு நேருமா நீ கண்ட கனவு ஆகாத கனவுதாம்மா கண்டிருக்கிற யாருக்கு நேரதோ ஆகாத கனவு நான் கண்டிருக்கிறேனே அம்மா
என் தாய் வீட்டுக்கு நேரமோ, ஐயோ என் அண்ணன் தம்பிக்கு நேரமோ, என்னை திருமணம் செய்தாரே என் கணவருக்கு நேரமோ ஒன்று புரியவில்லை. அம்மா 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 நீ படுத்திருந்த கூட செல்லாத இருக்கலாம். உள்ளமோ கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் இருக்கிறது. மெருகுவத்தை எப்படி உருகி இருக்குதோ என் உள்ளமாகப்பட்டது உருகுதே. நான் கண்டேன் கனவு என்று மண் கலக்கத்தோடு இருக்கின்றேன். என் அரண்மனையில் சற்று நேரம் உறங்குறேன். மாத்தி படுமா, முன்னதான் வந்து முன்ன படுத்தோட செல்லாத கூட இருக்கும். இந்த வாட்டி மாத்தி படு. தாளாட்டு போடுறேன் இல்லைங்க, இங்க படுத்தா அடுத்த ஒரு ரூம்ல எடுத்து போடு. அந்த பொசிஷன் தெரியும் உனக்கு. அம்மா பெருமா பிள்ளை போயிடா. நான் அரண்மனை இருக்கிறேன். யார் வந்தாலும் என் அனுமதி இல்லாம உள்ள விட வேண்டாம். இல்லம்மா நீ சொன்னா விடுறேன், சொல்லல எப்படா சொல்லு காத்திருக்கிறேன் உள்ள விடுறதுக்கு. சரி சரி அரண்மனையில் வச்சு ஆகட்டும்.